பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய பரிசுத்தமான நாமத்தில் மீண்டும் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். நமது மூன்றாவது பாடமான அப்போஸ்தல நடபடிகளை படிக்க நம்ம ஆரம்பிக்க தெய்வன் தந்த இந்த தயவுக்காக ஸ்தோத்திரம். இம்மட்டும் நடத்தின தெய்வ கிருபைகளுக்காக நன்றி செலுத்துவதோடு கூட இந்த அப்போஸ்தல நடபடிகளை நம்ம படிக்கும் பொழுது இந்த சபைக்கான காரியங்களை தெய்வன் இந்த இடத்துல கொடுத்திருப்பதை நம்ம பார்க்கிறோம். திஸ் இஸ் த பர்பஸ் ஆஃப் தி சர்ச். சபைக்கென்று சொல்லி தெய்வன் நியமித்த ஒரு பர்பஸ் இங்கே வெளிப்படுத்துகிறார். கடந்த வெளிப்படுத்தின விசேஷமும் தானியலும் படிக்கும் பொழுது அங்கே தீர்க்க தரிசனங்களும் காட்சிகளும் கண்டு எதற்காக சபை ஆயத்தப்பட வேண்டும், எதற்கென்று சொல்லி சபையை தேவன் உருவாக்கி இருக்கிறார் என்று சொல்லி நமக்கு அந்த பாதையை காண்பித்து தந்தார். நடந்த காரியங்களும் நடக்கப் போகிற காரியங்களையும் கர்த்தர் நமக்கு அருமையாக படிக்க நாட்களை தேவன் தந்தார். அதனுடைய கண்டினியூஷனாக இந்த அப்போஸ்தல நடவடிக்கைகளில் வரும்பொழுது த பர்பஸ் ஆஃப் த சர்ச்ங்கிறது தான் இங்கே ஆழமாக ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போஸ்டல்ஸில் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ முன்னால் இருக்கிற ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் நேம்னு போட்டிருக்கோம். அங்கே அதாவது இந்த புஸ்தகத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பேர் கொஞ்சம் வித்தியாசமான பேர். யூஸ்வலி அங்கே பார்த்தீங்கன்னா கொரிந்தியன்ஸ், தெசலோனியன்ஸ் இல்லைன்னா அப்படி கொடுக்கப்படும். இங்கே அந்த நடபடிகள், ஐ மீன் வாட் தி அப்போஸ்டல்ஸ் were supposed to do, the ministry, எப்படி மினிஸ்ட்ரி செய்யணும், அந்த மினிஸ்ட்ரிக்கான தேவனுடைய அழைப்பு என்ன, சர்ச்சினுடைய பர்பஸ் எப்படி ஃபுல்ஃபில் பண்ணணும் என்பதை தெளிவாக எடுத்து சொல்லக்கூடிய ஒரு புஸ்தகம். இதில் ஃபர்ஸ்ட் நான் இதனுடைய சின்ன பேக்ரவுண்ட் சொல்லிவிட்டு நான் முதல் அத்தியாயத்துக்குள்ளே கடந்து வருகிறேன். இது இயேசு கிறிஸ்து ஒலிவ மலையிலிருந்து அவர் பரலோகத்துக்கு எடுக்கப்படுகிற அந்த வேளையில், அந்த நாட்களில் நமக்கு அங்கிருந்து இந்த புஸ்தகம் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து எடுக்கப்பட்டதான் முதல் அதிகாரத்தில் நமக்கு சொல்லப்படுகிற காட்சி. அவர் எப்படி இங்கே வந்தாரோ அப்படியே அவர் எடுக்கப்பட்டார். அவர் எடுக்கப்பட்டதை போல மீண்டும் உங்களுக்கென்று சொல்லி திருப்பி வருவார் என்று சொல்கிற அந்த வசனத்தையும், அதோடு கூட இயேசு கிறிஸ்து சீஷர்களிடம் சொன்ன ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் அங்கே முக்கியமாக தெரிகிறது. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் என்னவென்று சொன்னால், நீங்கள் பரலோகத்திலிருந்து பரிசுத்த ஆவியை பெறும் வரைக்கும் நீங்கள் அனைவரும் காத்திருங்கள் என்று சொல்லி, இந்த அப்போஸ்தல நடபடிகளை நம்ம படிக்கும் பொழுது நமக்கு எல்லாம் தெரியும். பெந்தெக்கோஸ்தின் அனுபவம், ஆவியானவர் அக்கினி நாவுகளாக இறங்கின அந்த காரியங்கள், அந்நிய பாஷையின் வரங்களை பெற்று ஜனங்கள் பேசின காரியங்கள், இவைகளெல்லாம் நம்ம இந்த இடத்துல பார்க்க போகிறோம். அது கூட இந்த அதிகாரத்தில் நம்ம தொடர்ந்து இந்த அப்போஸ்தல நடவடிக்கைகளை படிக்கும் பொழுது பேதுருவின் ஊழியத்தை குறித்து இந்த இடத்துல பார்க்குறோம். இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் பீட்டர், எப்படி அந்த ஊழியம் ஆரம்பித்தது, அந்த ஊழியத்தின் தேவன் செயல்பட்ட காரியங்கள், அவருடைய பயணங்கள், பல காரியங்களை இந்த இதில் நம்ம பார்க்க போகிறோம். பிரயாணங்கள், தேவன் செய்த காரியங்கள், அதிசயங்கள், பிரயாசங்கள், கஷ்டங்கள், ஒவ்வொரு காரியங்களும் நம்மளால் பார்க்க முடியும். அனுதின வாழ்க்கைக்கும் தேவனுடைய கிருபைகளை தேவன் எப்படி அவர் கொடுத்தார், எப்படி பலப்படுத்தினார் என்பதையும் பார்க்க முடியும். ரொம்ப நல்ல ஒரு புஸ்தகம். நம்மளுடைய வாழ்க்கைக்கு இந்த காலகட்டத்தில் நாம் அனைவரும் கடைபிடிக்கக்கூடிய ஒரு புஸ்தகம். இந்த புஸ்தகத்தினுடைய கோர், அதனுடைய மெயின் பர்பஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லைடில் இருக்குது. த புக் ஆஃப் ஆக்ட்ஸ். It talks about the history of the church and the purpose of the church. சபையினுடைய வரலாறு, சபை என்பது எப்படி உருவாக்கப்பட்டது, அது எப்படி உருவானது, இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்து அவர் உயிர்த்தெழுந்ததன் பின்பு the history of the church as well as the purpose of the church. சபையினுடைய நோக்கம் என்ன, எதற்காக சபையை உருவாக்கினார் ஒன்று. ரெண்டாவது, it is written by Luke. நம்மளுடைய லூக்காவின் சுவிசேஷம் எழுதின அதே லூக் தான் இந்த புஸ்தகத்தையும் எழுதினார். அவர் எழுதுவதை அங்கே பார்க்கும் பொழுது தியோஃபிலஸ்னு சொல்லக்கூடிய ஒரு நபருக்கு அவர் அங்கே எழுதுவதை நம்ம காண முடியும். இந்த தியோஃபிலஸ் யார் என்பதை குறித்து பெரிய விளக்கங்கள் வேதாகமத்திலையும் இல்லை, வெளியில் நமக்கு ஹிஸ்ட்ரிலையும் ஜாஸ்தி கிடைக்கிறதுக்கு இல்லை. ஆனால் நமக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் இருக்கிற வரைக்கும் தியோஃபிலஸ் என்கிறவர் கொஞ்சம் மரியாதைக்குரியவர், அவர் நல்ல ஒரு பெரிய பதவியில் இருந்தவர். அதனால தான் லூக் எழுதும்போது தி எக்ஸலன்ஸ் ஆஃப் தியோஃபிலஸ் என்று சொல்லி அவர் அங்கே ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக தான் அந்த தியோஃபிலஸ்க்கு இதை எழுதுகிறார். இந்த புக் ஆஃப் ஆக்ட்ஸ் லூக்காவின் சுவிசேஷத்தினுடைய கண்டினியூஷனாக இங்கே இருப்பதை நம்மளால் பார்க்க முடியும். லூக்காவின் சுவிசேஷத்தை அவர் எழுதி எங்கே முடித்தாரோ அங்கிருந்து அவர் ஒரு கண்டினியூஷன் எழுதுறது தான் இங்கே தியோஃபிலஸ்க்கு எழுதுகிறார். அந்த வசனங்களை கொஞ்சம் பார்ப்போம்னா நமக்கு அந்த கண்டினியூட்டி புரியும். பிரதர் டேனியல், லூக்காவின் சுவிசேஷம் 1வது அதிகாரம் 3வது வசனம் ஒன்று படிச்சிடுறீங்களா? ஆரம்பம் முதல் கண்ணார கண்டு வசனத்தை போதித்தவர்கள் எங்களுக்கு ஒப்புவித்தபடியே அவைகளை குறித்து சரித்திரம் எழுத அநேகம் பேர் ஏற்பட்டபடியினால் ஆதி முதல் எல்லாவற்றையும் திட்டமாய் விசாரிக்க நானும் உமக்கு உபதேசிக்கப்பட்ட விசேஷங்களின் நிச்சயத்தை நீர் அறிய வேண்டும் என்று அவைகளை ஒழுங்காய் உமக்கு எழுதுவது எனக்கு நலமாய்.
பார்த்தீங்களா, அங்கே லூக்கில் சொல்லப்பட்டிருக்கிற அவைகளை ஒழுங்காய் உமக்கு தெரியும்படி எழுதியிருக்கிறேன் என்று சொல்லி, தட் மீன்ஸ் ஐவ் ரிட்டன் தெம் இன் குரோனாலஜிக்கல் ஆர்டர் என்று சொல்லி அங்கே லூக்காவின் சுவிசேஷத்தில் அவர் தியோஃபிலஸ்க்கு எழுதும்போது ஆதி முதல் நடந்த காரியங்களை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி அங்கே லூக்கா எழுதுவதை பார்க்குறோம். இங்கே நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் வரும்போது முதல் வசனம் படிச்சிருக்கீங்களா பிரதர் டேனியல்? ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போஸ்டல்ஸ் ஃபர்ஸ்ட் வேர்ஸ், முதல் வசனம். தெயோப்பிலுவே, இயேசுவானவர் தாம் தெரிந்து கொண்ட அப்போஸ்தலருக்கு பரிசுத்த ஆவியினாலே கட்டளையிட்ட பின்பு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து முதலாம் பிரபந்தத்தை உண்டு பண்ணினேன். பார்த்தீங்களா, முதலாம் பிரபந்தத்தை உண்டு பண்ணினேன். இந்த ஃபர்ஸ்ட் புக் இங்கிலீஷில் சொல்லப்பட்டிருக்கு இன் மை ஃபார்மர் புக் ஓ தியோஃபிலஸ். இங்கே அது தியோஃபிலஸ்க்கு எழுதுகிறார், பழைய புஸ்தகத்தை முதலாம் பிரபந்தத்தை நான் உண்டு பண்ணினேன். அதுதான் லூக்காவின் புஸ்தகம். இது ரெண்டாவது பிரபந்தம் இல்லைன்னா ரெண்டாவது புஸ்தகம் என்று சொல்லி இந்த இடத்துல அவர் அதை தெளிவுபடுத்துகிறார். இங்கே இருந்து தான் அதனுடைய அடிப்படை நம்ம புரிஞ்சுக்கொள்ள வேண்டும். இது லூக்கா எழுதினது. இது லூக்கா சுவிசேஷத்தின் தொடர்ச்சியாக இயேசு கிறிஸ்து தாம் உயர்த்தெழுந்து பரலோகத்துக்கு எடுக்கப்பட்ட பின்பு அவர் சொன்ன காரியங்களை நீ புரிந்து கொள்ளும்படி. அப்படி என்றால் லூக்காவின் எழுத்தில் ஒரு சுபாவம் உண்டு. அவர் குரோனாலஜிக்கல் ஆர்டரில் தெளிவாக புரிந்து கொள்ளும்படி தான் தியோஃபிலஸ் என்று சொல்லி இதை எழுதுகிறார். தியோஃபிலஸ் என்கிற மனுஷனுக்கு அவர் அங்கே நிறைய ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக எழுதுகிறதை நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். அப்படி என்றால் லூக்காவின் சுவிசேஷத்தில் இயேசுவின் பிறப்பில் இருந்து இயேசு சிலுவையில் அறைந்து அவர் உயிர்த்தெழுந்ததை அங்கே லூக்காவின் சுவிசேஷத்தில் எழுதி அங்கே நிறுத்தி இருக்கிறார். அதற்கு பின்பு இங்கே அப்போஸ்தலர் நடவடிக்கைகளுக்கு வரும்பொழுது இயேசு கிறிஸ்து மரணத்தின் சேஷம் உயிர்த்தெழுந்தவராய் அவர் பரலோகத்துக்கு எடுக்கப்பட்ட அந்த ஒலிவ மலையின் காட்சியிலிருந்து இங்கே இந்த அதிகாரம் ஆரம்பிக்கிறதை நம்மளால் காண முடியும். அப்படி என்றால் தியோஃபிலஸ்க்கு அவர் எழுதும்போது ஒரு காரியம் கூட மிஸ் ஆகாமல் அடுக்காய் அந்த ஆர்டரில் தியோஃபிலஸ்க்கு நீர் இதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அங்கே தெளிவுடன் லூக்கா எழுதுவதை நம்மளால் காண முடியும். ஒருவேளை இந்த அப்போஸ்தலர் நடுவில் படிக்கும்பொழுது லூக் என்பவர் ஒரு டாக்டர் என்பது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். நம்ம அவரை பற்றி அறிந்து இருக்கிறோம். ஹீஸ் அ டாக்டர், ஹீஸ் அ ஃபிசிஷியன். அதனால் பல காரியங்களும் இந்த லூக்காவின் புஸ்தகத்தில் எழுதி இருக்கும்பொழுது நிறைய டீட்டெயில்ஸ் வந்து ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். அந்த டாக்டரினுடைய ஒரு சுபாவம் அந்த இடத்துல நம்மளால் பார்க்க முடியும். சில காரியங்கள் பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லும்போது ரொம்ப டீட்டெயில்டாக ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக அவர் கொடுத்துருப்பார். லூக்காவின் சுவிசேஷத்துலேயே நம்ம படிக்கும்போது சில அதிகாரங்கள் ஒருவேளை மார்க்கு, யோவான், மத்தேயு கொடுத்ததை விட டீட்டெயில்ஸ் சில ஏரியாவில் லூக்கா கொடுத்துருக்கிறார். அதற்கு ஒரு அர்த்தம் அவருடைய படிப்பும் அவருடைய அந்த சிஸ்டமேட்டிக் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் தாட்ஸ், சிஸ்டமேட்டிக் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் இதை வந்து டாக்குமெண்ட் பண்ணக்கூடிய தெளிவுடன் எடுத்து சொல்லக்கூடிய படிப்பும் அறிவும் நிறைந்த ஒருவராக அவர் இருந்ததுனால் அதை இந்த புஸ்தகத்திலையும் நம்மளால் காண முடியும். ரொம்ப டீட்டெயில்டு அவர் போவார். அந்த டீட்டெயில்ஸ்னால நமக்கு நிறைய காரியங்கள் படிக்க நமக்கும் அது உதவுகிறது. அதற்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இதில் வந்து மூன்றாவது பாயிண்ட்டை பார்த்தீங்கன்னா த ஹோல் பர்பஸ், இந்த லூக் இதை எழுதுனுடைய பர்பஸ் இஸ் டு பெட்டர் அண்டர்ஸ்டாண்ட் கிரைஸ்ட் அண்ட் ஹிஸ் கிங்டம். கிறிஸ்துவையும் அவருடைய ராஜ்யத்தையும் இன்னும் அதிகமாக புரிந்து கொள்ளும்படி இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் நமக்கு உதவுகிறது. அப்படி என்றால் பெட்டர் அண்டர்ஸ்டாண்ட் ஹிஸ் கிங்டம்னு சொல்லும் பொழுது பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுவது, ஆவியின் நிறைவு, ஆவியின் அபிஷேகம், ஆவியின் செயல்பாடுகள், புதிய சபை, சீஷர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த அந்த அதிகாரம், எப்படி சீஷர்கள் போய் உலகம் முழுவதும் சுவிசேஷம் சொல்லி இன்றைக்கு நாம் ஆராதித்து கொண்டிருக்கிற இந்த இயேசு கிறிஸ்துவை நாம் எல்லாரும் ஆராதிக்கணும்னா, இல்லை உலகம் எல்லாம் இந்த இயேசுவை அறிந்து கொள்ளணும்னா அந்த 12 சிஷ்யர்கள் ஆரம்பித்த அந்த ஊழியம், அவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவரால் கொடுக்கப்பட்ட அந்த ஊழியம், டு பெட்டர் அண்டர்ஸ்டாண்ட் கிரைஸ்ட் அண்ட் ஹிஸ் கிங்டம், இதைத்தான் சொல்கிறோம். ஒருவேளை நம்ம திரும்பி பார்ப்போம்னா வெளிப்படுத்தின விசேஷம் படிக்கிற அன்னைக்கு நான் ஒரு ஒன் ஆஃப் த சாப்டர்ஸில் நான் சொல்லியிருந்தேன், 12 யூதர்களால் இந்த உலகத்தை முழுவதும் இந்த சுவிசேஷம் இந்த அளவுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும்னா, யூதர்கள் கடைசி காலத்தில் அவர்கள் கிறிஸ்துவுக்காக எழும்பும்போது எவ்வளவு வல்லமையாய் செயல்பட முடியும் என்பதை யோசித்து பாருங்கள் என்ற அந்த இடத்துல நான் ஒரு ஸ்லைடு கூட அன்றைக்கி போட்டிருந்தேன். ஜூஸ் ஃபார் ஜீசஸ்னு சொல்லி கொஞ்சம் ஒரு டீம் அங்கே இருக்கிறாங்க. 12 பேரால் ஆவியின் அபிஷேகத்தில் இந்த உலகத்தை ஆட்கொள்ள முடியும்னா, சுவிசேஷத்தை அனுப்ப முடியும்னா, ஹவு மச் பவர்ஃபுல் இஸ் திஸ் மினிஸ்ட்ரி தட் காட் இஸ் கிவன். அந்த பவர் ஆஃப் த மினிஸ்ட்ரியை புரிந்து கொள்ளத்தான் இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் மிகவும் நமக்கு உதவும் என்பதை உணர்ந்து, நான்காவது பாயிண்ட் ஆஃப் த சர்ச் அண்ட் த ஹோலி ஸ்பிரிட், சபைக்குள் பரிசுத்த ஆவியானவருக்கு இருக்கக்கூடிய ஸ்தானம், சபைக்குள் ஏன் பரிசுத்த ஆவியானவர் இருக்க வேண்டும், ஏன் பரிசுத்த ஆவியானவரால் வழி நடத்தப்படுகிற ஒரு என்டிட்டியாக இந்த சபை இருக்க வேண்டும் என்பதையும் இந்த புஸ்தகம் தெளிவாய் நமக்கு வெளிப்படுத்துகிறது. அடுத்த ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா இந்த முதல் அதிகாரத்தினுடைய பிரேக் டவுன் நீங்கள் பார்க்குறீங்க. 26 வசனங்கள் இருக்கிறது அந்த முதல் அதிகாரத்தில். அந்த 26 வசனத்தில் முதல் 3 வசனங்கள் அவர் ஒரு இன்ட்ரடக்ஷனாக கொடுத்துருக்கிறார். தியோஃபிலஸே ஏன் நான் இந்த புஸ்தகம் எழுதுகிறேன், இது எழுதுறதுக்கான இந்த இன்ட்ரடக்ஷன் அங்கே கொடுத்துருக்கிறார். 4 to 8 வசனங்கள் த மிஷன் ஆஃப் த சர்ச் பாடி, அந்த சபை என்கிற அந்த தேவ ஆலயத்தினுடைய நோக்கம் என்ன, அதனுடைய மிஷன் என்ன, வாட் இஸ் தி பர்பஸ், அந்த சபையினுடைய பர்பஸ்.
9 முதல் 11 2-3 வசனங்களில் எப்படி இயேசு பரலோகத்துக்கு எடுக்கப்படுகிற காட்சியை அந்த இடத்துல பார்க்குறோம். ஜீசஸ் இஸ் அசெண்டிங் பேக் இன் டு ஹெவன். 12 முதல் 26 கடைசி வரைக்கும் பார்க்கும்பொழுது அந்த சீஷர்கள் இயேசு எடுக்கப்பட்டதுக்கு பின்பு திரும்பி அந்த மேல் அறைக்குள் அப்பர் ரூமில் அவங்க செல்கிறாங்க. அங்கே யூதா இயேசுவை காட்டி கொடுத்த யூதாவுக்கு பதிலாக மத்தையாஸ் என்கிற அந்த ஒரு புதுசாக ஒரு சீஷனை சீட்டு போட்டு அவர்கள் அங்கே சூஸ் பண்ணுகிற இப்படித்தான் இந்த அதிகாரம் முதல் அதிகாரம் அதனுடைய லே அவுட் இருக்கிறது. ஸோ த ஃபர்ஸ்ட் பார்ட் கேன் வி ரீட் த இன்ட்ரடக்ஷன் பிரதர் டேனியல். அந்த முதல் 3 வசனங்கள் அப்படியே படிச்சிடுறீங்களா? அந்த இன்ட்ரடக்ஷன் ஸ்லாட் நம்ம முடிச்சிடலாம். கேன் வி ரீட் த ஃபர்ஸ்ட் 3 verses? தயவுக்குழுவே இயேசுவானவர் தாம் தெரிந்து கொண்ட அப்போஸ்தலருக்கு பரிசுத்த ஆவியினாலே கட்டளையிட்ட பின்பு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து முதலாம் பிரபந்தத்தை உண்டு பண்ணினேன். அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். ரைட், தேங்க்யூ பிரதர். பாருங்க, அநேகம் தெளிவான திருஷ்டாங்கங்களினாலே தம்மை அவருக்கு தெரிவித்தார். அது மட்டுமல்ல, அந்த 40 நாட்கள் அவர் பல முறை பலருக்கு அவர் வெளிப்பட்டார் என்பது நமக்கு எல்லாம் தெரியும். வேதாகம் படிக்கிற நம்ம முதலாவது மரியாளுக்கு அவர் வெளிப்பட்டார். அப்புறம் அடைத்திருந்த அறைக்குள் சீஷர்களுக்கு முன்பதாக சென்றார். எம்மாவுக்கு போய் கொண்டிருந்த 2 பேரோடு கூட அவர் நடந்து சென்றார். அது மட்டுமல்ல, பலரோடு அவர் அங்கே தெளிவாய் வெளிப்பட்டதும் தாம் உயர்த்தெழுந்த அவர்களுக்கு தெரிவிக்கதும் தம்முடைய பிதாவினிடத்தில் அவர் செல்ல வேண்டி இருப்பதுமான காரியங்களை இயேசு கிறிஸ்து அந்த 40 நாட்கள் அங்கே பேசிக்கொண்டு அவர்களோடு கூட இருந்ததை அந்த இடத்துல லூக்கா தெளிவாக எடுத்து சொல்கிறார். அவர் சீஷர்களை பலப்படுத்தும்படி, ஜனங்களை பலப்படுத்தும்படி, மரணத்தை ஜெயித்தவராய் நின்ற காட்சியை காண்பிக்கும்படி அங்கே அவர் இருந்ததை பற்றித்தான் இந்த 3 வசனங்களில் அவர் இந்த இன்ட்ரடக்ஷனாக கொடுக்கிறார். தியோஃபிலஸை உனக்கு நான் எழுதும் பொழுது அவர் 40 நாட்கள் அந்த சபைக்கு கொடுத்த செய்தி. இந்த 40 நாட்கள் இயேசு கிறிஸ்து கொடுத்த செய்தி இந்த அடுத்த ஸ்லைடில் நீங்கள் பாருங்க. தி இன்ஸ்ட்ரக்ஷன் what God had given. இயேசு கிறிஸ்து சபைக்கு கொடுத்த செய்தி, wait for the promise of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருக்காக காத்திருங்கள். and receive the purpose of the church. பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். பாருங்க, அந்த பவர் என்கிற வார்த்தை அங்கே யூஸ் பண்ணப்பட்டிருக்கிற வார்த்தை dunamis என்றால் ஆல்மோஸ்ட் லைக் டைனமைட் என்கிற வார்த்தை அதிலிருந்து தான் வந்தது. that means you will receive an explosive power. அந்த நீங்கள் பலன் அடைவீர்கள் என்று சொல்லி பார்க்குறோம் வரக்கூடிய வசனங்களில். எனக்காக நீங்கள் சாட்சிகளாய் நில்லுங்க. சாட்சின்னு சொன்னால் மார்ட்டியர், மரண சாட்சியாய், அதாவது மரிக்கும் வரைக்கும் சாட்சியாய் நிற்கக்கூடிய சீஷர்களை நம்ம அந்த இடத்துல பார்த்தோம். இயேசு கிறிஸ்து சீஷர்கள் அனைவரும் அவர்களுடைய மரணங்களை பார்க்கும் பொழுது அவர்கள் கர்த்தருக்காக இரத்த சாட்சியாய் மரித்ததை நம்மால் பார்க்க முடியும். ஸோ யூ வில் ரிசீவ் பவர் ஃப்ரம் above and be witness to me. மரண சாட்சியாக, இரத்த சாட்சியாக நீங்கள் நிற்கும் வரைக்கும் நீங்கள் சாட்சியாக நிற்பீர்கள் என்று சொல்லி, அது மட்டுமல்ல அங்கே அவர்கள் சொல்கிறார், நம்ம படிக்க போகிறோம், எருசலேமிலும் யூதியாவிலும் சமேரியாவிலும் உலகத்தின் அனைத்து இடங்களிலும் சென்று நீங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு அங்கே அவர்களுக்கு தெளிவாய் சொல்வதை அந்த வசனங்களின் மூலமாக நம்ம படிக்க போகிறோம். ஆனால் படிக்கும் பொழுது நீங்கள் புரிஞ்சுக்கின்ற ஒரு காரியம், 3 வார்த்தைகள், 3 இடங்கள் பாருங்க கீழே, அந்த ஜெருசலேம், ஜூடியா அண்ட் சமேரியா. இதை படிக்கும் பொழுது பாருங்க, இதுக்கு அர்த்தமாக இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகளின் அர்த்தம், எருசலேம்னா உன்னுடைய சொந்த குடும்பம், தட் இஸ் யுவர் ஓன் ஃபேமிலி, உன்னுடைய சொந்த பர்சனல் ஃபேமிலி. இப்போ நானும் 2 குழந்தைகளும் ஒரு மனைவியும் இருக்கிறோம்னா தட் இஸ் த ஃபேமிலி. எருசலேமில் சொல்லுங்கன்னா உன் குடும்பத்துக்குள்ளே நீ சொல். அந்த சுவிசேஷம் உன் குடும்பத்துக்குள்ளே அது இருக்கணும். ஜுடியான்னு சொல்லும் பொழுது அவங்களை சார்ந்தவர்கள், யுவர் எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி, இல்லைன்னா உங்கள் உறவினர்கள், உங்களுடைய ஏரியா, உங்கள் ஊர், அந்த இடத்துல நீ சுவிசேஷத்தை சொல்லு. சமாரியான்னு சொல்லும் பொழுது உன்னுடைய லார்ஜர் சொசைட்டி, அதாவது உங்களுடைய சபை, உங்களுடைய சோஷியல் கெட் டுகெதர், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் பிஸ்னஸ் சர்க்கிள். எருசலேம், ஜூடியா அண்ட் சமேரியா, அதாவது பர்சனல் ஃபேமிலி, எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி அண்ட் த வேர்ல்டு தட் யூ ஆர் கனெக்டட் வித். உனக்கு கனெக்ஷன் இருக்கக்கூடிய அந்த உலகத்தின் சர்க்கிள், அதான் சமேரியா. த மோஸ்ட் பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்டுன்னு சொல்லும் பொழுது உன்னை போல அல்லாதவர்கள், உனக்கு தெரியாதவர்கள், அவர்களுக்கும் சுவிசேஷம் சொல்ல வேண்டும். பாருங்க, தெளிவாக இயேசு கிறிஸ்து இங்கே சொல்லும் பொழுது his instructions are so clear. Number 1, he says don't start the ministry till you receive the promise of the Holy Spirit. உனக்கு அந்த பரிசுத்த ஆவி கிடைக்கும் வரைக்கும் அந்த மினிஸ்ட்ரி ஆரம்பிக்க வேண்டாம். just wait in Jerusalem னு அவர் சொல்லியிருக்கிறார். and when you receive the Holy Spirit you will know the purpose of the church and you will receive power. அந்த பவர் உங்கள் மேல், அந்த வல்லமை உங்கள் மேல் வரும் பொழுது நீங்கள் எனக்கு சாட்சியாக நிற்பீர்கள். சாட்சியாக நிற்கிற நீங்கள் சாட்சின்னு சொல்லும் பொழுது அவருக்காக இரத்த சாட்சியாய் வாழக்கூட தயாராக இருப்பார்கள். அதுதாங்க பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை.
அதன் பின்பு நீங்கள் எருசலேமுக்கும் யூதியாவுக்கும் சமேரியாவுக்கும் சென்று உலகத்தில் எங்கும் சென்று இந்த சுவிசேஷத்தை சொல்லுங்கள் என்று சொல்கிறார். பிரதர் டேனியல், கேன் யூ ரீட் ஃப்ரம் verse 4 ஒரு 4, 5, 6, 7 வசனங்கள், அப்போ 8வது வசனம் வரைக்கும் படிச்சிடுறீங்களா? அந்த செகண்ட் செஷன் மிஷன் ஆஃப் த சர்ச், அதை படிச்சிருங்க. அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். அப்பொழுது கூடி வந்திருந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்திலா ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். ஓகே, தேங்க்யூ பிரதர். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். இந்த இடத்துல இந்த படிக்கப்பட்ட வசனங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா, சீஷர்கள் இயேசுவினிடம் ஒரு டவுட்டை கேட்குறாங்க. இயேசுவே, நீங்கள் இப்போவே இஸ்ரவேலை ஸ்தாபிப்பீங்களான்னு சொல்லி. பிதாவினுடைய சித்தத்தை அறிந்து கொள்வதற்கு உங்களுக்கு கொடுக்கப்படவில்லை. இட் இஸ் நாட் டைம் ஃபார் யூ டு நோ வாட் த ஃபாதர் வில் டூ. அதாவது அங்கே பிதாவினுடைய சீக்ரெட்ஸாகவே இருக்கணும் என்பதை அங்கே இயேசு வெளிப்படுத்துவதோடு கூட சிஷ்யர்களுக்கு சொல்கிறார்கள், நீங்கள் கொஞ்ச காலம் இங்கே காத்திருங்க, உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் நான் ஏற்கனவே சொன்னதை போல உங்களுக்கு என்று கொடுக்கப்படுவார். உங்களுக்கு கொடுக்கப்படுகிற பரிசுத்த ஆவியானவரால் நீங்கள் வல்லமை அடைவீங்க. நீங்கள் வல்லமை அடையும் பொழுது நீங்கள் எனக்காக சாட்சியாய் மாறுவீங்க. பாருங்க, இங்கே ஒரு ஆழமான சத்தியத்தை இயேசு சொல்கிறார். பரிசுத்த ஆவியானவர் இல்லாத ஒரு ஊழியம் அல்ல. சிஷ்யர்கள் ஊழியத்துக்கு எவ்வளோ தயாராக இருந்தாலும் நீங்கள் இப்போ போக வேண்டாம், இங்கே வெயிட் பண்ணுங்கன்னு சொன்ன தேவன், பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் பெற்ற பின்பு நீங்கள் போங்க, அப்போ தான் உன்னுடைய ஊழியத்தில் வல்லமை இருக்கும். இன்றைக்கி காலத்துலேயும் நம்மளுடைய பர்சனல் லைஃப்னு செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் பரிசுத்த ஆவியின் வல்லமைக்காக காத்திருக்கக்கூடிய ஒரு பாடத்தை இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை மூலமாக, ஒருவேளை இந்த பைபிளில் அந்த ரெட் லெட்டர் பைபிளில் பார்த்தீங்கன்னா அந்த 4வது வசனம் ரெட் லெட்டர், அது இயேசுவின் வார்த்தை. பாருங்கள், டு நாட் லீவ் ஜெருசலேம் பட் வெயிட் for the gift that the Father promised. Brother Daniel, 4வது வசனம் மட்டும் ஒன்று படிச்சிடுறீங்களா? Only the 4th verse, please. அன்றையும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தார், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள். நீங்கள் பாருங்க, சில நாட்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள். இட் இஸ் an anointing of the Holy Spirit. யோவான் ஜலத்தினாலே கொடுத்தான், நீங்கள் சில நாட்களிலே பரிசுத்த ஆவியினாலே பெறுவீர்கள். இயேசு கிறிஸ்துவுக்கு ஞானஸ்தானம் கொடுத்த யோவான் சொன்னார் இல்லையா, இவருடைய செருப்பின் வாரை அழிக்கிறதுக்கு கூட நான் தகுதி அல்ல, எனக்கு பின்பதாக வருகிற இவர் பெரியவர் என்று சொல்லி யோவான் அந்த இடத்துல எடுத்து சொல்லுறது நமக்கு ஞாபகம் இருக்கலாம். இங்கே அவர் சொல்கிறார், யோவான் கொடுத்த ஞானஸ்நானம் தண்ணீரினாலே, ஆனால் பரிசுத்த ஆவியானவரினால் உங்களுக்கு நான் ஞானஸ்நானம் கொடுக்க போகிறேன். ஸ்தோத்திரம். இது தேவ கிருபை பெற்ற, தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட for the chosen ones. வெளிப்படுத்தின விசேஷத்தில் படிக்கும்பொழுது நம்ம பார்த்தோம், 3 வகையான ஜனங்கள் இயேசுவுக்கு பின்பதாக அவர் யுத்தம் செய்யும்போது இருந்தார்கள் என்று சொல்லி, அழைக்கப்பட்டவர்கள், தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், உண்மையாய் இருந்தவர்கள், the chosen ones, the called ones, the chosen ones and the faithful ones என்ற 3 கேட்டகரி பார்க்குறோம். இந்த இடத்துலையும் அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் இந்த 4வது வசனத்தை நம்ம பார்க்கும்போது, பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் வரும்போது நீங்கள் அந்த அபிஷேகத்தை பெறுவீர்கள். தண்ணீரினால் நடந்த ஞானஸ்நானம் போல அல்ல, ஆவியின் ஞானஸ்நானத்தை பெற போகிறீங்கன்னா, you are called, you are chosen, and unless you are faithful you don't receive the anointing of the Holy Spirit. இன்னைக்கும் ஆவியின் அபிஷேகத்தை பெறும்படி தேவனுடைய அழைப்பு நமக்கும் இருக்கிறது. to be the not only the called one, அழைக்கப்பட்டவனாய் மட்டுமல்ல, தேர்ந்தெடுக்கப்பட்டவனாய் மட்டுமல்ல, நீ கர்த்தருக்கு உண்மை உள்ளவனாய் தினமும் நிற்க, அவருக்கு சாட்சியாய் நிற்க நீ வல்லமை பெறுவாய். you will receive the power from above so that you will be faithful. அந்த வல்லமை இல்லாமல், அந்த டுனாமிஸ் பவர் நமக்கு இல்லாமல், அந்த ஹோலி ஸ்பிரிட்டினுடைய செயல்பாடு நமக்குள் இல்லாமல் உண்மை உள்ளவர்களாய் நம்மால் ஊழியத்தில் இருக்க முடியாது என்பதை தெரிந்த இயேசு இந்த சிஷ்யர்களை பார்த்து அவர் அங்கே சொல்கிறார், வெயிட் டில் யூ ரிசீவ் பவர் ஃப்ரம் அபவ். அதுக்கப்புறம் நீ எனக்கு விட்னஸ் அன்னிப்போ, ஏன்னா எனக்கு விட்னஸ் அன்னிக்கிறது சாதாரண காரியம் இல்லை என்பதை இயேசு அந்த 4வது வசனத்தின் மூலமாய் நமக்கு உணர்த்துகிறார். ஆவியின் அபிஷேகம் எவ்வளவு உண்மை, அது மட்டுமல்ல, ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற நாம் அதை பாதுகாத்துக் கொள்வதும் எவ்வளவு முக்கியமான காரியம் என்பதை இதிலிருந்து புரிந்து கொள்கிறோம். அவருடைய ஊழியத்தில் ஈடுபாடோடு நிற்க, கர்த்தருக்கென்று சொல்லி எதையாச்சும் செய்ய
அபிஷேகம் பெற்ற ஒரு தெய்வ குழந்தை அந்த அபிஷேகத்தில் நிரம்பி நிற்கும் பொழுது தான் அந்த வல்லமை உனக்குள் செயல்படும், நமக்குள் செயல்படும். அதற்காக தேவனை ஸ்தோத்திரிக்க. ஸோ யூ வில் ரிசீவ் பவர் அண்ட் யூ வில் பி மை விட்னஸஸ். உலகம் எங்கும் போய் எனக்கு சாட்சியாக நிற்பீங்க. ஒருவேளை இன்னைக்கு இந்த மீடியாவில் ஆன்லைனில் இந்த வர்ஷிப் எல்லாம் நடக்கும்பொழுது, ஆன்லைனில் பைபிள் கிளாஸஸ் மற்றும் பல ப்ரேயர்ஸ் நடக்கும் பொழுது, இது உலகம் எங்கும் செல்லக்கூடிய வல்லமை இல்லைன்னா பொட்டென்ஷியல் இருக்கக்கூடிய ஒரு மீடியா மினிஸ்ட்ரி. இந்த மீடியா மினிஸ்ட்ரி உலகம் எங்கும் செல்லணும்னா, நம்முடைய ஊழியம் செல்லணும்னா, we need power from above. We need to be an extraordinary ministry. நிறைய மினிஸ்ட்ரி, ஆயிரக்கணக்கான மினிஸ்ட்ரி இருக்கு. அது எல்லாம் உலகம் எங்கும் செல்வதில்லை. ஆனால் உலகம் எங்கும் சென்று ஜனங்களை தொடுகிற ஒரு மினிஸ்ட்ரினா, யூ நீட் த பவர் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். எங்கே பரிசுத்த ஆவியானவர் உண்டோ அந்த ஊழியம் உலகம் எங்கும் செல்லும். ஆயிரக்கணக்கு ஊழியத்தின் நடுவில் ஒரு ஊழியம் செல்லும்னு சொன்னால் அதற்கு மேல் தேவ கிருபையும் வல்லமையும் இருக்குது என்றது அர்த்தம். அப்படி என்றால் இன்னைக்கு நாம் சபையாய் செய்கிற இந்த பைபிள் ஸ்டடி, சபையாய் செய்கிற ஆராதனைகள், சபையாய் இருக்கிற நம்மளுடைய குரூப் வர்ஷிப், லைக் நேற்றுக்கு இருந்த டீம் பிஸ்னஸ் மீட்டிங், ஜோனல் மீட்டிங், ஒவ்வொன்றிலும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்த ஒரு ஞானஸ்தானத்தில் நிரம்பி நிற்க நம் ஒவ்வொருவரும் கவனமாக இந்த 4வது வசனத்தின் மூலமாய் நமது இன்றைய நாட்களின் ஊழியமும், ஆண்டவரை இப்படிப்பட்ட ஊழியமாக எருசலேமில் மட்டுமல்ல, என் குடும்பத்துக்கு மட்டுமல்ல, யூதியாவில் என்னை சுற்றி இருந்து சார்ந்திருக்கிறவர்களுக்கு மட்டுமல்ல, சமேரியாவில் என் ஊருக்கும் எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு மட்டுமல்ல, உலகம் அனைத்துக்கும் அப்பா, டு ஆல் த பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்டு உங்களுடைய ஊழியத்தை எடுத்து செல்ல இந்த மீடியா மூலமாய் நாங்கள் செய்கிற இந்த ஆன்லைன் மினிஸ்ட்ரி ஆசீர்வதிங்கன்னு சொல்லி நாமும் அந்த வசனத்தின் பிரகாரம் let us receive the power of the Holy Spirit into our own lives. அதற்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். அந்த 7வது வசனம், பிரதர், can you read verse number 7 alone? 7வது வசனம் மட்டும் ஒன்று படிக்கிறீங்களா? 7th verse. அதற்கு அவர், பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது, உங்களுக்கு அடுத்ததல்ல. பாருங்க, இது உங்களுக்கு தெரிய வேண்டிய காரியம் அல்ல. பிதாவானவர் வைக்கிற காரியங்கள் உங்களுக்கு அறிய வேண்டியதல்ல. ஒருவேளை நம்ம தானியேல் புஸ்தகத்தை இப்போ தான் நம்ம முடித்தோம். அங்கே பார்க்கும்போது தானியேலுக்கு ஒரு காரியம் சொல்லப்பட்டது இல்லையா? இந்த காரியங்களை நீ முத்திரையிட்டு பூட்டி வைத்துக்கொள். அப்படி என்றால் தானியேலே, உனக்கு அது சரியாக புரியல, நீ அது வெளியே சொல்லவும் வேண்டாம், ஜஸ்ட் லாக் இட் அப். அப்படி அது பிதாவுக்கு மட்டும் தெரிஞ்ச காரியங்கள். பிதா அதை எப்போ வெளியே சொல்லணுமோ அவர் சொல்வார். ஆனால் வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு வரும்பொழுது யோவானுக்கு அந்த முதிரையை எடுத்து நீ அதை வெளியே சொல் என்று கர்த்தர் சொல்லுகிறார். God knows the appointed time. அதுதான் இங்கே சிஷ்யர்களுக்கு சொல்கிறார். பிதாவினுடைய டிஸ்போசல் இருக்கிற காரியங்களை நீங்கள் அறிய வேண்டிய காரியங்கள் அல்ல. பிரதர், டியூட்ரானமி, உபாகமம் 29:29 படிக்கிறீங்களா? மறைவானவைகள் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியவைகள், வெளிப்படுத்தப்பட்டவைகளோ இந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளின்படியெல்லாம் செய்யும்படிக்கு நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் உரியவைகள். ஓகே, தேங்க்யூ பிரதர். பாருங்க, மறைவானவைகளோ கர்த்தருக்கு மட்டும் உரியவைகள். அப்படி என்றால் இந்த இடத்துல சிலதெல்லாம் நீங்கள் தெரிய வேண்டாம் இயேசு சிஷ்யர்களுக்கு சொல்லும்பொழுது அது கர்த்தருக்குடையவைகள். அது என்னன்னு கேட்டுட்டு டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். அது கர்த்தருடையவைகளை அவர் வெளிப்படுத்த வேண்டிய நேரத்தில் ஆனால் பிரதர் டேனியல் படித்த அந்த 2வது போர்ஷன், பிரதர் அந்த வசனம் 2வது போர்ஷன் இன்னொரு முறை படிச்சிருங்களா? ஆனால் வெளிப்படை ஆனவைகளோ எதற்கு தெரியுமா? உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளும். படிங்க பிரதர். வெளிப்படுத்தப்பட்டவைகளோ இந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளின்படியெல்லாம் செய்யும்படிக்கு நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் உரியவைகள். பாருங்க, நமக்கும் நமது பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் உரியவைகள். அப்படி என்றால் வெளிப்படுத்தப்பட்டவைகள் என்ன? இங்கே அப்போஸ்தலர் நடபடிகளில் என்ன வெளிப்படுத்தப்பட்டது? உன்மேல் பரிசுத்தாவின் அபிஷேகம் வரும், நீ பரிசுத்த ஆவியால் ஞானஸ்நானம் பெறுவாய். வெளிப்படுத்தப்பட்ட முதல் காரியம். வெளிப்படுத்தப்பட்ட 2வது காரியம், அந்த பரிசுத்த ஆவி உன்மேல் வரும்பொழுது நீ வல்லமை அடைவீங்க. யூ வில் ரிசீவ் அ பவர். தட் மீன்ஸ் இப்போ உங்ககிட்ட இல்லாத ஏதோ ஒன்றை நீ இன்னும் பெற போகிறாய். தட் மீன்ஸ் there is a power, there is a dunamis power which only the Holy Spirit can give. அது மனுஷர்களிடம் இல்லாத ஒன்றை நீ பெற்றதுக்கு பின்பு நீ எனக்காக சாட்சியாய் நீ நிற்பாய். அப்படி என்றால் இன்னைக்கு ஊழியத்தில் இருக்கிற ஒவ்வொரு தேவ குழந்தையும், இன்னைக்கு இந்த ஆன்லைன் பைபிள் ஸ்டடியில் இருக்கிற ஒவ்வொரு தேவ குழந்தையும் புரிஞ்சுக்கணும், மற்றவங்க கிட்ட இல்லாத ஒரு வல்லமையை தேவன் நம்மேல் நம்பி அவர் நமக்கு தந்தது தான் பரிசுத்தாவின் அபிஷேகம். அதற்காக தேவனை ஸ்தோத்திரிப்போமா? We thank God for the power of the Holy Spirit. அது மற்றவங்களுக்கு இல்லை, அதை காத்திருந்து பெற்றுக்கொண்டது என்று சொன்னால் நீ கர்த்தருக்கு சாட்சியாக நிற்கும்படி ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நிற்கக்கூடிய பலனை நீ அடைந்திருக்கிறாய். அதை தான் நாங்கள் சிஷ்யர்களுக்கு அவர் எடுத்து, you will receive power. Till you receive power, don't do the ministry. ஒருவேளை இன்னைக்கு ஆவியின் அபிஷேகத்துக்காக காத்திருக்கிற யாராவது ஊழியத்துக்கு ஆசைப்படுற, முதல்ல அந்த அபிஷேகத்தை பெற்ற பின்பு ஊழியத்துக்கு இறங்கினா போதும். திஸ் இஸ் த சிஸ்டமேட்டிக் வே தட் காட் ஹஸ் டாட் அஸ் டு டூ. அந்த ஒரு ஆடை அணியாமல், அந்த பரிசுத்தாவின் ஆடை அணியாத ஒருவர் ஊழியத்துக்கு ஏற்றவர் அல்ல. இன்றைக்கி காலையில் எங்கேயாவது நாம் யாராவது இந்த ஆவியானவரை வேதனைப்படுத்தி இருந்தாலோ, பெற்ற அபிஷேகத்தில் பின்வாங்கி போயிருந்தாலோ, இன்றைக்கி மீண்டும் அந்த பலத்துக்கென்று சொல்லி லெட் அஸ் வெயிட் அப்பான் த லார்ட், கர்த்தாவே என்னை பலப்படுத்துங்கன்னு சொல்லுவோம். அப்பொழுது தான் ஜெருசலேமுக்கும் யூதியாவுக்கும் சமேரியாவுக்கும் போய் நான் சாட்சியாக, நீங்கள் சாட்சியாக நிற்க முடியும். இது தேவனுடைய தெளிவான ஒரு அழைப்பு என்று சொல்லி இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். பிரதர், 8 முதல் 10 வரை வசனங்கள் படிச்சிடுறீங்களா? 8 to 10. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும்
யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். பாருங்க, எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர் என்றார். நீங்கள் அவருக்கு சாட்சியாக இருக்கணுமென்னால் நீங்கள் பரிசுத்தாவின் வல்லமை பெற்றோர்களாக இருந்து தான் ஆக வேண்டும். இவ்வளவு தூரம் அவர் சொன்னதன் பின்பு இந்த நான் இடையில கட் ஆஃப் பண்ணிட்டேன், எனக்கு தெரியும். இந்த இவ்வளோ தூரம் சொன்னதுக்கு பின்பு பாருங்கள், அடுத்த வசனம் 10வது வசனம் நீங்கள் படிக்கும் பொழுது இயேசு அங்கே எடுக்கப்பட்டார். ஒருவேளை இயேசு பூமியில் கடைசியாக பேசின காரியம் இது. பூமியில் மனுஷ ரூபமாய் அவர் உயிர்த்தெழுந்த பின்பு கடைசியாக பேசின காரியம், அவர் உங்கள் மேல் வல்லமை தருவார், அப்பொழுது நீங்கள் பூமி எங்கும் எனக்கு சாட்சியாக நிற்பீர்கள் என்று சொல்லி அந்த 10வது வசனம் இப்ப படிச்சிருங்க பிரதர் டேனியல். இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்துக் கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணார்ந்து பார்த்து கொண்டிருக்கையில் இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் அவர்கள் அருகே நின்று. தேங்க்யூ பிரதர். இங்கே இயேசு எடுக்கப்பட்டதை பாருங்க. இந்த ஸ்லைட்ல ஒரு சின்ன படம். இயேசு எடுக்கப்படுகிற மூமெண்ட்ல அவர்கள் இயேசு இவ்வளவு தூரம் பேசி, நீங்க பரிசுத்த ஆவியை பெறுவீங்க, வல்லமையை பெறுவீங்க, பூமி எங்கும் எனக்கு சாட்சியாக நிற்பீங்கன்னு சொன்னதுக்கு பின்பு அவர் வானத்தில் எடுக்கப்பட்ட ஒரு மேகம் அவரை மூடினது. அவர் எடுக்கப்பட்ட பின்பு 2 பேர் வெண் வஸ்திரத்துடன் அங்கே நின்று, நீங்கள் எதுக்காக இங்கே காத்து நிற்கிறீங்கன்னு சொல்லி அவங்க அங்கே சொல்கிறாங்க, the same Jesus that you saw taken up into heaven will come back to you. அவர் எப்படி எடுக்கப்பட்டாரோ அதே போல வருவார்கள் என்று சொல்லி இப்பொழுது அவங்க நின்று கொண்டிருக்கிற இடம் ஒலிவ மலை. அந்த மலையிலிருந்து இயேசு எடுக்கப்பட்ட காட்சி. இப்பொழுது நான் ஒரு சின்ன ஸ்லைடை இந்த இடத்துல நான் போட போகிறேன். அதை கொஞ்சம் கவனமாக நீங்கள் பார்க்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஸ்லைடு உங்கள் ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய இந்த ஸ்லைடு, இந்த இடத்துல நீங்கள் இந்த ஸ்லைடை கொஞ்சம் கவனமாக பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவின் வரவும், இயேசு கிறிஸ்து வந்ததன் நோக்கமும் அவர் மரித்ததன் நோக்கமும் இந்த இடத்துல நம்மளால் காண முடியும். பாருங்கள், இந்த போர்ஷன் இயேசு நமக்காக பிறந்தார், தானியேல் புஸ்தகத்தில் பார்த்தோம். மேசியாவின் வரவு, இயேசு நமக்காக மரித்தார், அந்த மரித்து அவர் எடுக்கப்பட்டது தான் இந்த இடத்துல பார்க்குறோம். பாருங்கள், தி காஸ்பல் ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்து நமக்கென்று சொல்லி தம்முடைய சுவிசேஷத்தை சொன்ன இந்த இடம். அது மட்டுமல்ல, கீழே பார்க்குறோம் ஜீசஸ் டைட் ஃபார் த வேர்ல்டு இந்த இடத்துல. ஸோ தி இன்கார்னேஷன் ஆஃப் த மெசையா அண்ட் த ரிசரக்ஷன் ஆஃப் த மெசையா, அவர் எடுக்கப்பட்டது தான் இந்த ஏரோ. ஜீசஸ் வாஸ் டேக்கன் அப் இன் டு ஹெவன். அவர் பரலோகத்தில் எடுக்கப்பட்ட பின்பு பாருங்கள் 40 நாள் கேப் இந்த இடம். அதுக்கப்புறம் the Holy Spirit came upon the people. பரிசுத்த ஆவியை பெரும் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. the day of Pentecost 2வது அதிகாரத்தில் வரும்போது பெந்தகோஸ்ட் நாள் அனுபவங்களை நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் பாருங்க, தி ஆக்ட்ஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவருடைய கிரியைகளை தான் இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நம்ம படிக்க போகிறோம். எதற்கென்று சொன்னால், நீங்கள் சபையாக கிறிஸ்துவ the church to witness to the world, நீங்கள் சபையாக நின்று நீங்கள் எருசலேமிலும் யூதியாவிலும் சமேரியாவிலும் உலகமெங்கும் போய் எனக்கு சாட்சியாக நில்லுங்கள்னு சொன்னார். எடுக்கப்பட்ட இயேசு, he is exalted by the Father in heaven. சர்வ நாமத்திற்கு மேலான நாமம் அவருக்கு கொடுக்கப்பட்டது என்று பிலிப்பியரில் நம்ம பார்க்கிறோம். on the earth Jesus is glorified by the Holy Spirit. ஸ்தோத்திரம். அதற்கென்று சொல்லி கர்த்தருக்கு நம்ம நன்றி செலுத்துவோம். இன்றைக்கு காலையில் இந்த ஒரு சின்ன ஸ்லைடு, இட்ஸ் ஜஸ்ட் a small pictorial depiction, வேறு எதுவும் கிடையாது. இயேசு நமக்காக வந்தார், வாழ்ந்தார், அவர் பரலோகத்துக்கு எடுக்கப்பட்டார். ஏன் பரிசுத்த ஆவியானவரை தந்தார்? பரிசுத்த ஆவியானவர் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால், நானும் நீங்களும் கர்த்தருக்காக சொல்லி அவர் எதிர்பார்த்த அந்த ஊழியத்தை நாம் செய்யும்படி கர்த்தர் நமக்காக தந்தது தாங்க. பாருங்க, the day of Pentecost and the anointing of the Holy Spirit, இந்த 2 காரியங்களுக்குள்ள நம்ம வழி நடத்தும்படி தான் இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் நமக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. as a church, சபையாக நம்ம செய்ய வேண்டிய, தனிப்பட்ட முறையில் நம்ம செய்ய வேண்டிய the witness of the church, சபையினுடைய சாட்சி. அந்த சாட்சி உள்ளவர்களாய் அந்த சபையில் சேர்ந்து நம்ம வாழத்தான் இந்த பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டு இருக்கிறார். இந்த நாட்களும் இந்த ஆவியின் வரங்களும் ஆவியின் ஊற்றுதலும் ஆவியின் வழி நடத்துதலும் அநேக காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். பேதுருவின் ஊழியத்தை நம்ம பார்க்க போகிறோம். when Jesus is exalted in heaven, பரலோகத்தில் வீற்றிருக்கிற இயேசு அவர் பிதாவின் வலது பாரிசுத்த, அதான் பிலிப்பியர் அந்த 2வது அதிகாரத்தில் நம்ம படிக்கிறோம். அவர் தம்மை தாழ்த்தினதுனால சகல நாமத்திற்கும் மேலான நாமம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. எல்லா முழங்காலும் அடங்கும் படிக்கும், எல்லா நாமம் போற்றும் படிக்கும் அவர் உயர்த்தப்பட்டார். எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம் அவருக்கு கொடுக்கப்பட்டது என்று சொல்லி அந்த மேலான நாமம் உடையவர் தந்த வல்லமை தான் இந்த பரிசுத்த ஆவியானவர். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியான திரியேக தேவன் பிதாவும் குமாரனும் பரலோகத்தில் இருக்கும் பொழுது நம்மோடு கூட வாசம் பண்ண பரிசுத்த ஆவியானவர் இந்த கம்ஃபர்டரை நமக்கு அவர் தந்திருக்கும் பொழுது, church to stand as a witness for the glory of God. இதைத்தான் நீங்கள் லூக்கா இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் தெளிவாக இயேசு சொன்ன மிஷன், the purpose of the church, முந்தின ஸ்லைடில் பார்த்தோம் பாருங்க. Jesus ascends back to heaven and then the mission of the church, the mission of the church, 4 முதல் 8 வசனங்களை பார்க்குற the mission of the church is to work through the power of the Holy Spirit and to declare the gospel across the world. இன்னைக்கு இந்த பாயிண்ட் நம்பர் 2, வெயிட்டிங் ஃபார் த ப்ராமிஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் முடிந்தாச்சு. ரிசீவிங் த பர்பஸ் ஆஃப் த சர்ச். இந்த பர்பஸ் ஆஃப் த சர்ச் இன்னைக்கும் நமக்கு தேவை, நம்ம சபைக்கு தேவை, அநேக சபைகளுக்கு தேவை. கர்த்தர்
என்ன நோக்கத்தோடு இந்த சபையை ஸ்தாபித்தாரோ, தேவனுடைய ஊழியத்தின் நோக்கம் என்னவோ அதை தேவ சித்தத்தின் பிரகாரம் பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவோடு கூட செய்வது தான் கர்த்தர் பர்பஸ் ஆஃப் தி சர்ச். இன்றைக்கி அந்த ஒரு ஊழியத்தின் சபையாக ஃபோக்கஸாக நம்ம வருவோம். ஒருவேளை ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தின விசேஷத்தின் காரியங்களை சொல்லி தந்தார், தானியேலின் புஸ்தகம் மூலமாய் நடந்த காரியங்களும் நடக்க போகிற காரியங்களும் சொல்லி தந்தார். ஒருவேளை நம்மெல்லாம் அந்த 11வது அதிகாரம் படிக்கும் பொழுது நிறைய காரியங்கள் அந்த மேற்கு ராஜா தெற்கு ராஜா எல்லாம் பார்க்கும்போது ஒரு இரலவெண்ட்டாக நமக்கு தெரிந்திருக்கலாம். ஆனால் கடைசியாக வரும்போது நம்ம பார்க்குறோம், இனி அந்த கிறிஸ்துவின் காலத்திலையும் மேற்கு ராஜாவும் தெற்கு ராஜாவுக்குள்ளே தான் அந்த யுத்தம் நடக்கிறது. அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலை, அந்த ஜியோகிராஃபிக்கல் லே அவுட் இதெல்லாம் புரியும்படி கர்த்தர் நம்மை வெளிப்படுத்தின விசேஷமும் தானியேல் புஸ்தகமும் சேர்ந்து வந்து அதனுடைய ஒரு ரிசல்ட்டாக இன்றைக்கி அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் பரிசுத்த ஆவியின் நடத்துதலை அவர் நமக்கு சொல்லி தர்றாருன்னா, நீ வரக்கூடிய காரியங்களை காண்கிற சபையாக இருக்கிற நீ பரிசுத்த ஆவியின் வழி நடத்துதலில் நிரம்பி நிற்கும் பொழுது தான் தேவனுடைய திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய வல்லமை பெற்று உன்னால் ஊழியம் செய்ய முடியும் என்கிற உண்மையினால் கர்த்தர் இன்னைக்கு நம்ம இந்த சீக்வன்ஸில் நடத்துகிறார். ஒருவேளை நானும் நினச்சேன், ஆண்டவரே யூசுவலாக டேனியல் படிச்சுட்டு தான் வெளிப்படுத்தின விசேஷம் படிப்பாங்க, ஏன்னா டேனியல் படித்து முடிச்சு தான் வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய சீக்வன்ஸ். ஆனால் கர்த்தர் நம்ம திருப்பி வெளிப்படுத்தின விசேஷம் படித்து வெளிப்படுத்தின விசேஷத்தின் காரியங்களை தெளிவாக சொல்லி தந்து அதற்கு பின்பு டேனியலுக்கு போய் ஏன் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் இதை சொன்னேன் என்கிற ஒரு அஸ்திபாரத்தை உறுதிப்படுத்தும்படி நமக்கு ரிவர்ஸில் தேவன் சொல்லி தந்து அந்த டேனியல் இருந்து இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளுக்குள்ளே நம்மை கொண்டு வந்தால் காட் இஸ் அ பிளான், ஒரு திட்டம் இருக்கிறது. ஒருவேளை நிறைய பேர் கேட்கலாம், ஏன் இந்த சீக்வன்ஸ் அது படிச்சிருக்கலாம் இது படிச்சிருக்கலாம். நான் ஒன்று சொல்கிறேங்க, இது கிளியராக பரிசுத்த ஆவியானவரின் வழி நடத்துதல். இல்லைன்னு இந்த ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போஸ்தலர்ஸ் நம்ம இப்போ எடுத்திருக்க மாட்டோம். இது கர்த்தருடைய திட்டம், தெளிவாக தேவன் நம்மை நடத்துகிற அந்த ஒரு சீக்வன்ஸ் உண்டு. அதனால் பயபக்தியோடு நம்ம எல்லாரும் இந்த ஸ்டடிக்குள்ளே நம்ம கடந்து செல்வோம். ஜீசஸ் இயேசு நமக்காக பிறந்தார், வாழ்ந்தார், எடுக்கப்பட்டார். அதோடு கூட நிற்கிற ஒரு ஜீவிதம் அல்ல, அதோடு கூட நிற்கிற ஒரு சபை அல்ல. ஆனால் பரிசுத்த ஆவி நமக்கென்று சொல்லி கொடுக்கப்பட்டு let Jesus be glorified on the earth. ஆவியானவர், let the Holy Spirit be exemplified. பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்தில் செயல்படும்படி அவருடைய மேனிஃபெஸ்டேஷன் தெரியும்படி அழைக்கப்பட்ட சபை தான் நீங்களும் நானும். இன்னைக்கு அதற்கென்று சொல்லி கர்த்தருடைய அழைப்பு நம்மேல் வரும்பொழுது he is calling us to a higher calling in that place. இங்கே பாருங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் காரணமே இந்த ஸ்லைடில் நீங்கள் பார்க்கும்பொழுது சிலுவையை முதல்ல பார்க்குறோம். 12 அப்போஸ்தலர் இருந்தார்கள். இயேசு சிலுவையில் அறையப்பட்டு then the ascension, அதை மேலே ஏறோ இயேசு எடுக்கப்பட்டார். அதோடு கூட அங்கே நின்று பேதுரு என்கிற அந்த பாறை மேல் என் சபையை பணிவேன் என்று சொன்ன அந்த தேவன் பாருங்க, அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 4வது வசனத்தில் பேதுரு அங்கே வருவதை நம்ம பார்க்குறோம். அதை அடுத்த அதிகாரம் படிக்கும்போது நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் ஸ்டேஃபான் அங்கே வருகிறார். இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் பாருங்கள், தானியேலினுடைய 70வது வாரம் நிறைவேறும் பொழுது நடக்க வேண்டிய காரியங்களும் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. கடைசி வாரம் the 7 years of tribulation அங்கே தானியேல் புஸ்தகத்தில் நம்ம படித்தோம். அதுக்கு பின்பு 1000 வருட அரசாட்சி, இயேசு கிறிஸ்துவின் 2வது வருகை அதற்கு முன்பதாக இருக்கும். பின்பு நித்தியமாக இருக்கிறது, நியாய தீர்ப்பும் ஜட்ஜ்மெண்ட்டும் நித்திய ஜீவனும் எல்லாம் அந்த இடத்துல பார்க்கிறோம். இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளுடைய ஸ்லாட்னு நம்ம சொல்லியாச்சுன்னா பாருங்க, இந்த ஒரு ஸ்லாட் ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போஸ்டல்ஸ், இந்த ஒரு ஸ்லாட்ல தான் இன்னைக்கு நம்ம இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை படிக்கிறோம். இயேசு கிறிஸ்து எடுக்கப்பட்ட பின்பு இந்த ஸ்லாட்டில் இருந்து கொண்டு ஊழியம் என்றால் என்ன, கர்த்தருக்கென்று ஊழியம் செய்வதென்றால் என்ன, பரிசுத்த ஆவியின் நிறைவை பெற்று நீ செய்ய வேண்டிய ஊழியம் எப்படிப்பட்ட ஊழியமாக இருக்கணும் என்பதை இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் மூலமாய் தேவன் நமக்கு வெளிப்படுத்துகிறார். பிரதர், இப்போ நீங்கள் தொடர்ந்து அந்த அப்போஸ்தலர் 4வது அதிகாரத்தினுடைய 33வது வசனம் ஒன்று படிச்சிருங்களா? 4 and 33. இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. ஆமென். பாருங்க, இங்க அந்த 4:43 சொல்லுங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து அவர்கள் அப்போஸ்தலர் ஒவ்வொருவரும் சாட்சி கொடுத்தார்கள். ஏன் இந்த வசனத்தை இந்த இடத்துல நான் கொண்டு வரேன்னு சொன்னால், நீங்கள் போய் எனக்கு சாட்சியாக நில்லுங்கன்னு அந்த வார்த்தை சொல்லும்பொழுது அதை நாமும் ஏற்றெடுத்து அப்போஸ்தலர்கள் எப்படி அந்த உயிர்த்தெழுதலுக்கு சாட்சியாக நின்றாரோ அதற்கு சாட்சியாக நானும் நீங்களும் நிற்கும்படி அழைக்கப்பட்டு தான் இந்த பைபிள் ஸ்டடி கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு சாட்சி, ஒரு மரித்து போன தேவன் அல்ல, ஜீவனோடு நிற்கிற தேவனை நாம் ஆராதிக்கிறோம், ஜீவனோடு நிற்கிற தேவனுக்கு சாட்சியாக நிற்கிறோம் என்கிற ஒரு சபையாக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அப்படி என்றால் சபை ஜீவனுள்ள சபையாய் நிற்க வேண்டும், பரிசுத்த ஆவியின் பலன் அடைந்த சபையாய் நிற்க வேண்டும். எப்படி அப்போஸ்தலர்கள் சாட்சியாய் நின்றார்களோ, ஒருவேளை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இதே அப்போஸ்தலர்களை பார்த்தீங்கன்னா மரியாள் கல்லறைக்கு முன்பதாக நின்று அழுத காட்சி யோவான் 20வது அதிகாரத்தில் இருக்க அந்த காட்சியை காணும் பொழுது அங்கே மரியாளுக்கு முன்னால் ஓடி வந்த சீஷர்கள் கல்லறைக்குள் இயேசுவின் சரீரம் இல்லை என்பதை தெரிந்து அவர்கள் ஓடி போய் பயந்து அந்த அறைக்குள் ஒளிந்தார்கள் என்பதை நம்ம அங்கே படிக்கிறோம். இனி பாருங்க, அங்கே ஒலிவ மலையிலிருந்து இவர்கள் எல்லாம் திரும்பி வந்து மேல் அறைக்குள் சென்று ஒரு 120 பேரோളം சேர்ந்து இருந்து அங்கே ஜெபித்தார்கள், ஜெபத்தில் தரித்திருந்தார்கள் என்று சொல்லி அந்த இடத்துல பார்க்கிறோம். அவர்களோடு கூட சீஷர்கள் இத்தனை பேரும் அந்த பேரை படித்தாங்க. 11 சீஷர்கள் யூதாவை தவிர மற்ற 11 பேரும்
பேரும் அங்கே இருந்தாங்க. அவர்களோடு கூட சில ஸ்திரீகளும் இயேசுவின் தாயான மரியாளும் இருந்தாங்க. அவர்கள் ஜெபித்து கொண்டு இருக்கும் பொழுது இங்கே தான் பாருங்க, பேதுரு என்பவர் எழுந்து நின்று, இந்த இடத்துல பேதுருடைய ஊழியத்தினுடைய ஆரம்பத்தை நம்ம இந்த இடத்துல பார்க்க முடியும். பேதுரு எழுந்து நின்று சொன்னார், வேதாகமத்தில் நம்ம படிக்கிற வண்ணமாய், வேதாகமத்தில் சங்கீதங்களில் படிக்கிறவன், as we see in the book of Psalms, சங்கீதங்களில் படிக்கிற வண்ணமாய் என்று சொல்லி அங்கே சொல்கிறார். பிரதர் டேனியல், இந்த வசனத்துக்கு எந்த சங்கீதம்னு சொல்லி நம்ம ஒன்று பார்ப்போமா? 69வது சங்கீதம் கொஞ்சம் எடுக்கிறீங்களா? சங்கீதம் 69 அதனுடைய 25வது வசனம். வேதாகமத்தில் சொல்லப்பட்ட வண்ணமாய் அவர் எடுக்கப்பட்டார் என்று சொல்லும் பொழுது அது மட்டுமல்ல, யூதாவை பற்றி வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வண்ணமாய் அவன் மாற்றப்பட்டான், அவனுக்கு தகுந்த இடத்துக்கு போய்விட்டான் என்பதை நம்ம அந்த இடத்துல படித்தோம். அது எந்த வேதாகமத்தில் எந்த பகுதின்னு பார்க்கும்போது சங்கீதங்கள், இட் ஹஸ் பீன் டோல்ட் இன் த புக் ஆஃப் சாம்ஸ், அப்படி தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஃபார் பீட்டர் செட், 20வது வசனத்தை படிக்கும். ஃபார் பீட்டர் செட் இட் இஸ் ரிட்டன் இன் த புக் ஆஃப் சாம்ஸ். அப்படி தானே பிரதர் டேனியல்? 20வது வசனம் ஒன்று படிக்கிறீங்களா? 20னுடைய முதல் பாகம். சங்கீத புத்தகத்திலே அவருடைய வாசஸ்தலம் பாழாக கடவது. பாருங்க, சங்கீத புஸ்தகத்தில் சொல்லப்பட்ட வண்ணமாக. அப்படி என்றால் சங்கீதம் 69:25 படிச்சிருக்கீங்களா? தாவீதினுடைய ஒரு சங்கீதம் 69:25. அவர்கள் வாசஸ்தலம் பாழாக கடவது, அவர்களுடைய கூடாரங்களில் குடியில்லாமல் போவதாக. ஆமாம், இந்த சங்கீத பாகத்தை தான் அங்கே பேதுரு அங்கே கோட் பண்ணுகிறார். பாருங்க, அந்த 20வது வசனத்தில் சங்கீதங்களில் குறிப்பிட்டப்பட்ட வண்ணமாய். அப்படி என்றால் ஒரு காரியங்களை நம்ம புரிஞ்சுக்கணும். வேதாகமத்தில் இருக்கக்கூடிய அந்த புஸ்தகங்களுக்கும் புதிய ஏற்பாட்டில் நம்ம வரும்பொழுது ஆவியானவரால் நடத்தப்படுகிற அந்த பேதுரு அந்த நேரத்தில் அந்த சங்கீதத்தை கோட் பண்ணுறதுன்னு சொல்லும் பொழுது ஒவ்வொரு வசனத்துக்கும் இருக்கிற அந்த ரியல் லைஃப் வேல்யூவேஷன் அந்த இடத்துல நம்மளால் பார்க்க முடியும். சங்கீதத்தில் குறிப்பிட்ட வண்ணமாய் நிறைவேறும்படி தான் இந்த யூதா அங்கே இடத்துல ஒதுக்கப்பட்டான் என்று சொல்லி அங்கே பேதுரு ஒரு பிரசங்கத்தை குறித்து அவர்களுக்கு அந்த இடத்துல அவர்களை பலப்படுத்துவதை நம்மால் அந்த இடத்துல பார்க்க முடியும். அதுக்கப்புறம் இன்னொரு சீஷரை அவர்கள் அங்கே தேர்ந்தெடுக்கிறார்கள். அந்த படிச்சிடுறீங்களா பிரதர்? கேன் யூ ஜஸ்ட் ரீட்? இன்னொரு 3 வசனம் தான் இருக்குது, அது ஃபுல்லாக படிச்சிருங்க. கடைசியாக அவர்கள் அங்கே இருக்கும்பொழுது ஒரு சீஷரை தேர்ந்தெடுக்கிறதை பற்றி அங்கே சொல்லப்பட்டிருக்கு, படிச்சிருங்க. அதனால் சங்கீத புத்தகத்திலே அவருடைய வாசஸ்தலம் பாழாக கடவது, ஒருவனும் அதில் வாசம் பண்ணாதிருப்பானாக என்றும் அவனுடைய கண்காணிப்பை வேறொருவன் பெற கடவன் என்றும் எழுதியிருக்கிறது. ஆதலால் யோவான் ஞானஸ்தானம் கொடுத்த நாள் முதற்கொண்டு கர்த்தராகிய இயேசுவானவர் நம்மிடத்திலிருந்து உயர எடுத்துக் கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் அவர் நம்மிடத்தில் சஞ்சரித்திருந்த காலங்களில் எல்லாம் எங்களுடனே கூட இருந்த மனுஷர்களில் ஒருவன் அவர் உயிரோடு எழுந்ததை குறித்து எங்களுடனே கூட சாட்சியாக ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றான். அப்பொழுது அவர்கள் யுஸ்து என்னும் மறு நாமமுள்ள பர்சபா என்னப்பட்ட யோசேப்பும் மத்தியாவும் ஆகிய 2 பேரையும் நிறுத்தி, எல்லாருடைய இருதயங்களையும் அறிந்திருக்கிற கர்த்தாவே, யூதாஸ் என்பவன் தனக்குரிய இடத்துக்கு போகும்படி இழந்து போன இந்த ஊழியத்திலும் இந்த அப்போஸ்தல பட்டத்திலும் பங்கு பெறுவதற்காக 2 பேரில் தேவையை தெரிந்து கொண்டவனை எங்களுக்கு காண்பித்தரலும் என்று ஜெபம் பண்ணி, பின்பு அவர்களை குறித்து சீட்டு போட்டார்கள். சீட்டு மத்தியாவின் பேருக்கு விழுந்தது. அப்பொழுது அவன் 11 அப்போஸ்தலரை சேர்த்துக் கொள்ளப்பட்டான். ஓகே, தேங்க்யூ பிரதர் டேனியல். இங்கே நம்ம பார்க்குறோம் பாருங்க, இயேசு கிறிஸ்து எடுக்கப்பட்ட பின்பு அவர்கள் அந்த ஒலிவ மலையிலிருந்து இந்த அறைக்குள் வந்து ஒன்று கூடி ஜெபித்த பின்பு முதல் செய்த காரியம் யூதாவுக்கு பதிலாக இன்னொருவனை எடுக்க வேண்டும்னு சொல்ல. பாருங்க, முதல் ஒருவேளை இயேசு கிறிஸ்து அவர்களோடு கூட இருந்த சீஷர்கள் கேட்டிருப்பாங்க, இயேசுவை யாரை செலக்ட் பண்ணலான்னு. ஆனால் இந்த இடத்துல பாருங்க, அவர்கள் ஒருமித்து ஜெபம் பண்ணி, ஆண்டவரே எல்லாருடைய இருதயங்களையும் உமக்கு தெரியும்னு சொல்லி 2 பேரை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஜஸ்டிஸ்னு சொல்லக்கூடிய ஜோசப் கால்டு பர்சபாஸ், அப்புறம் மத்தேயாஸ். இந்த 2 பேரை வச்சு ஆண்டவரே இருதயங்களை அறிகிறவர் நீர் என்று சொல்லி பாருங்க, அவர்கள் கிட்ட பிசிக்கலாக இல்லாத தேவனிடத்தில் முதல் செய்கிற ஜெபம் இது. The first prayer, இயேசு கிறிஸ்து எடுக்கப்பட்ட பின்பு முதல் பரிசுத்தாவியானவரை பார்த்து, தேவனை பார்த்து அவர்கள் ஜெபிக்கிற ஜெபம், யாரையும் அங்கே எடுக்கணும்னு நீங்கள் சொல்லித்தாங்கன்னு சொல்லி அப்புறம் சீட்டு போட்டு எடுக்கும் பொழுது அது மத்தேயாஸ்ங்கிறவனுக்கு விழுந்து அவன் அவர்களோடு கூட சேர்க்கப்பட்டான். தேவனுடைய ஊழியத்தில் 12வது அவனாக யூதாசனுடைய அந்த ஸ்பேஸில் 12ஆக யூதாவுக்கு பதிலாக அந்த மத்தேயாஸ் சேர்க்கப்படுகிற அந்த காட்சியை நம்ம பார்க்கும் பொழுது, அந்த சேர்க்கப்படுவதற்கும் அவர்களுடைய ஜெபத்திற்கு பதிலாக தேவன் கொடுத்த அந்த சீக்வன்ஸை நம்ம பார்க்குறோம். எப்படி தேவ சமூகத்தில் எல்லா காரியங்களும் ஜெபத்தில் வச்சாங்க. அடுத்த சிஷனுடைய செலெக்ஷன் கூட தேவன் தான் செய்தார். ஆனால் தேவன் அங்கே பிசிக்கலி இல்லை. இன்னைக்கு நம்ம இருக்கிற காலகட்டம் போல தானே அன்னைக்கு அவர்களுடைய முதல் ஜெபம். நாமும் தேவனை பார்த்து காரியங்களுக்காக கேட்குறோம், ஜெபிக்கிறோம், கர்த்தர் வழி நடத்துகிறார். அதே வழி நடத்துதலை முதலாக சீஷர்களும் கூட இருந்த 120 பேரும் உணர பரிசுத்த ஆவியானவரை வாக்குத்தத்தம் பண்ணினவர் அங்கே செயல்படுவதை நம்ம அந்த இடத்துல பார்க்குறோம். மத்தேயுஸ் என்கிறவர்களை அவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள். அப்படி என்றால் தி பிளான் ஆஃப் காட், தேவனை சார்ந்த, தேவனை நம்பி இயேசு எடுக்கப்பட்டார், போயிட்டார், அதனால நீ எப்படியோ செய்யலாம்
என்கிறதல்ல, அவர்கள் ஒரு புது கிருபை பெற்றவர்களாக எப்படி சிஷ்யர்கள் பயந்து சிலுவை மரணத்துக்கு பின்பு ஓடின சிஷ்யர்கள் இன்னைக்கு கூடி ஜெபிக்கிறாங்க பாருங்க. ஆண்டவரே, யாரை எடுக்கணும்னு இருதயத்தை தெரிந்தவர் நீர் எங்களுக்கு சொல்லி தாங்கன்னு சொல்லுவோம் பாருங்க. அதுக்கு முன்னால நம்ம விட்ட 2 வசனம் உண்டு. யூதாசை பற்றின வசனம் பிரதர் அந்த 18-19 மட்டும் படிச்சு. அநீதத்தின் கூலினால் அவன் ஒரு நிலத்தை சம்பாதித்து தலைகீழாக விழுந்தான். அவன் வயிறு வெடித்து குடல்கள் எல்லாம் சரிந்து போயிற்று. இது எருசலேமில் உள்ள குடிகள் யாவருக்கும் தெரிந்திருக்கிறது. அதனாலே அந்த நிலம் அவர்களுடைய பாஷையிலே ரத்த நிலம் என்றும் அர்த்தம் கொள்ளும். அகெல்தாமா என்பது அந்த இடத்தினுடைய பெயர். பாருங்க, யூதா மரித்த இடத்துக்கு ஒரு பெயர் கொடுத்து அவன் வயிறு வெடித்து செத்து போனான். அது எல்லாருக்கும் தெரியும். அந்த இடத்துக்கு ஒரு சபிக்கப்பட்ட த லேண்ட் ஆஃப் த பிளட் என்று சொல்லி, ஃபீல்ட் ஆஃப் பிளட் என்று சொல்லி அங்கே இடத்துல அதுக்கு பெயர் கொடுக்கப்பட்டது. இந்த வசனத்தில் தெளிவாக அங்கே லூக்கா எடுத்து எழுதுகிறார் அப்போஸ்தலர் நடபடிகளில். அப்படி என்றால் தீமை செய்தவனையும் உலகத்திற்கு தெரியும். அதே சமயத்தில் பாருங்கள், சிஷ்யர்கள் இனி செய்த ஊழியம் இந்த உலகம் முழுவதும் செல்லும். இயேசு கிறிஸ்து கொடுத்த சாட்சி என்ன, நீங்கள் உலகம் எங்கும் போய் எனக்கு சாட்சியாக நில்லுங்க. யூதாவை போல ஒரு தவறான சாட்சியின் வாழ்க்கை அல்ல. ஆனால் மற்ற சிஷ்யர்களை தேவன் அவர்களுடைய பலவீனத்தை பாராமல், அவர்களுடைய நோக்கங்களை பாராமல், கர்த்தர் அழைத்த அழைப்பில் நிற்கும்படி பரிசுத்த ஆவியினார் பலப்படுத்தி அவர் நிறுத்தினார். இங்கே 2 காரியங்கள் நம்ம பார்க்குறோம். ஒன்று, யூதாவினை குறித்த காரியம். யூதாவுக்கும் ஒரு பேர் அக்கெல்தமாங்கிற அந்த இடம் கொடுக்கப்பட்டது. ஃபீல்ட் ஆஃப் பிளட். அவன் சபிக்கப்பட்டவன். அவன் எங்கே ஒதுக்கப்பட வேண்டுமோ அங்கே ஒதுக்கப்பட்டான். தேவனுடைய திட்டத்தில் அப்படி ஒரு சீஷன் இருக்க வேண்டும் என்பது இருந்ததால் அந்த 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 திட்டத்துக்குள் விழுந்தவன். அவன் சபிக்கப்பட்டவன். அவன் சாபமான நிலத்துக்குள் தன்னுடைய உயிரை விட்டான். 30 வெள்ளிக்காசுக்காக அவனுடைய உயிரை விட்டான். ஆனால் மற்ற சிஷ்யர்களுக்கு இருந்த அந்த ஊழியத்தின் அழைப்பை நம்ம பார்க்கும் பொழுது, இன்னைக்கு நமக்கும் தேவன் தந்திருக்கிற அந்த சிஷ்யத்துவத்தை அழைப்பை, தேவனே உமக்கென்று சொல்லி மகிமையாய் நிற்க, உம்மை மறுதளிக்காமல் உம்மை ஏற்றுக்கொண்டு, என் கர்த்தரே எனக்கு கர்த்தருக்கு சாட்சியாக நான் அந்த சிஷ்யர்கள் நின்றதை போல அவருடைய உயிர்த்தெழுதலின் சாட்சியாக நான் நிற்பேன் ஆண்டவரே என்று சொல்லி நம்ம ஒவ்வொருவருக்கும் தேவன் அந்த பலனை தருவார். இந்த முதல் அதிகாரத்தை பார்க்கும்பொழுது பாருங்க, இயேசு கிறிஸ்து எடுக்கப்பட்டதும், சிஷ்யர்கள் ஒன்று சேர்வதும், அங்கே இருந்து அவர்கள் ஜெபிப்பதும், ஜெபத்தின் மூலமாய் அவர்களுடைய அந்த காரியங்களுக்கு ஒரு ஒழுங்கு, ஒரு கடைசி இன்னொரு சீஷன் மத்தேயாசை கிடைப்பதும் இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். ஆனால் இதனுடைய முக்கிய சென்டர் போர்ஷன் சபைக்கான அழைப்பு. நீங்கள் உலகம் எங்கும் போய், எருசலேமில், யூதியாவிலும், சமேரியாவிலும், மற்ற உலகம் அனைத்தும் போய் எனக்கு நீங்கள் சாட்சியாக நிற்பீங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் வரும்பொழுது நீங்கள் வல்லமை பெறுவீர்கள் என்கிற இயேசுவின் வார்த்தை தான் இந்த அதிகாரத்தினுடைய சென்டர் கோராக இங்கே நின்று கொண்டு இருக்கிறது. அந்த பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து எப்படி வழிநடத்தினார் என்கிறதை நம்ம 2வது 3வது அதிகாரங்களிலிருந்து இந்த தொடர்ந்து இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கை முழுவதும் பரிசுத்த ஆவியானவரின் வழிநடத்துதலை நம்ம பார்க்க போகிறோம். இன்று காலை இந்த புஸ்தகத்தை படிக்க தேவன் நமக்கு தந்த இந்த வாய்ப்புக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வசனங்கள் ஒவ்வொன்றும் நம்மை பலப்படுத்துவதாக நம்ம அதை பிரத்யேகமாக நம்ம படித்த அந்த 1 தீமோத்தேயு 3:16 மீண்டும் நீங்கள் படித்து பாருங்க. சங்கீதம் 69:25 மீண்டும் படித்து பாருங்க. இந்த 1 தீமோத்தேயு 3:16 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் எப்படி ஜனங்களுக்குள்ள அவர் உயர்த்தப்பட்டார், ஜனங்கள் எப்படி அவரை ஏற்றுக்கொண்டார், எப்படி மகிமைக்குள் எடுக்கப்பட்டார். ஜீசஸ் வாஸ் டேக்கன் அப் இன்டு ஹெவன் என்று சொல்லி அந்த இடத்துல நம்ம மகிமைக்குள் பிரவேசித்தார். அவர் வாழ்ந்த வாழ்க்கையும் அவர் மகிமைக்குள் எடுக்கப்பட்டதையும் நம்ம இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு காலையில தேவ சமூகத்துக்கு முன்பதாக நம்ம அர்ப்பணிக்க வேண்டிய ஒரே ஒரு காரியம், ஆண்டவரே நீர் சொன்ன அந்த பரிசுத்த ஆவியினுடைய அந்த பவர், அந்த டுனாமிஸ் வல்லமை நாங்களும் பெரும்படி இந்த பைபிள் ஸ்டடியின் மூலமாய் எங்களையும் தாழ்த்துக்கிறோம். ஒரு பேதுருவின் மேல் நீர் வைத்த அந்த ஒரு வல்லமை. ஒருவேளை நம்ம படிக்கும்போது இந்த ஸ்லைடில் பார்க்குறீங்க ஸ்டீஃபனை பற்றி. ஸ்தேவானோஸ் மேலே அந்த கல்லை வீசும்போது அங்கே நின்னவன் தான் சவுல் இல்லையா? சவுல் சொல்லுகிற அவருடைய ஆடைகளை நான் தான் பாதுகாத்தேன். அதுக்கு பின்பு தேவன் அந்த சவுலுக்கு கொடுத்த ஊழியத்தை நம்ம பார்க்குறோம். பவுலாக மாறி அவர் செய்த அந்த ஊழியத்தின் வல்லமை, அப்படிப்பட்ட ஒரு சவுலை பவுலாக மாற்றக்கூடிய அந்த காரியங்களை இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் நம்ம பார்க்க போகிறோம். பயங்கரமான காரியங்கள், ஆவியானவருடைய செயல்பாடுகளை நம்ம பார்க்க போகிறோம். பேதுரு வல்லமையாக பயன்படுத்தப்பட்டதை நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு காலையில் நாமும் ஆண்டவரே தொடர்ந்து இதை படிக்கும் பொழுது உமது வல்லமையில் பயன்படுத்தப்பட உங்களுடைய ஊழியத்தில் நாங்கள் பலப்பட்டு நிற்க உங்களுடைய கிருபை தாருங்கன்னு சொல்லி நாம் எல்லாரும் நம்மை தாழ்த்துவோம். இந்த முதல் அதிகாரத்துக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துவோம்.